السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1446 துல்காதா மாதம் 4ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள் ஒரு முஸ்லிம் தனக்கு நன்மை பயக்கும் விடயத்தில் ஈடுபடுவது கட்டாயமாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிற முறைப்படி முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன உறுதி உடையவர்கள், முழுமையான மனிதர்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்றால், அவர்கள் தங்களுக்கு தேவையற்ற விடயங்களை விட்டு விடுவார்கள், தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவதை வெறுத்து நடப்பார்கள். இமாம் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மாலிக் இமாம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். ஒரு மனிதன் தனக்கு தேவையற்ற விடயங்களை விட்டு விடாத வரை அவன் சரியான மனிதனாக ஆக மாட்டான். அவ்வாறு விட்டு விடுவான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உள்ளத்திலே தேவையான விடயங்களை திறந்து விடுவான் என்று கூறுகிறார்கள். அதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் கூறும்போது, யார் ஒரு மனிதன் தேவையற்ற விடயங்களே ஈடுபடுகிறானோ, தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ, அவனுக்கு தேவையான விடயங்களை இழந்து விடுவான். யார் தன்னிடத்திலே இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ளவில்லையோ, உலகத்திலே இருக்கக்கூடிய எதுவும் அவனுடைய போதும் என்ற மனதை நிறைவு செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி, இஸ்லாத்துடைய நல்ல பண்புகளில் ஒன்றுதான், நல்ல விடயங்களில் ஒன்றுதான் தனக்கு தேவையற்ற விடயங்களை விட்டுவிடுவது. தேவையற்ற விடயங்களை விட்டுவிடுவதனூடாக இஸ்லாம் அழகு பெறுகிறது, அவன் முஸ்லிம் ஒரு நல்லவனாக மாறுகிறான் என்ற கருத்தை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இமாம் இப்னு அப்துல் பர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சிறிய வார்த்தை, அதாவது தேவையற்ற விடயங்களை விட்டுவிடுவது இஸ்லாமிய நல்ல பண்புகளில் என்ற இந்த வார்த்தை என்பது சிறிய வார்த்தையாக இருந்தாலும் நிறைய விரிவான விசாலமான பொருளை கொண்டதாக இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு முஸ்லிம் எந்தெந்த விடயங்களை தனக்கு தேவையான விடயங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எவைகளை தனக்கு தேவையற்ற விடயங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உலமாக்கள் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இப்னுல் முலக்கின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற போது, ஒரு மனிதன் தனக்கு தேவையான, அதாவது தனது வாழ்வாதாரத்துக்கு வாழ்வதற்கு கட்டாயமான விடயங்கள் இவைகளிலே அவன் ஈடுபடுவான் என்றால், அவன் பயணிக்கக்கூடிய அந்த மறுமை பயணத்துக்கு ஈடேற்றமானவனாக போக வேண்டும் என்ற அந்த நிலையிலே பயணத்தை மேற்கொள்வான் என்றால் இது அவனுக்கு இலகுவானதாக அமையும். ஏனெனில் தேவையற்ற விடயங்களை விட்டுவிட்டால் தனக்கு தேவையான விடயங்களில் ஈடுபடுவது, அதன் பக்கம் முயற்சிப்பது, அதன் பக்கம் ஆசை கொள்வது போன்ற விடயங்கள் எல்லாம் மிகவும் இலகுவானதாக மாறிவிடும். எனவே எவனொரு மனிதன் தனக்கு தேவையான விடயங்களை மாத்திரம் அவன் சுருக்கி கொண்டு அந்த செயல்களில் ஈடுபடுவான் என்றால் அவன் கெடுதிகளிலிருந்து சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த செயல் ஒரு காரணமாக இருக்கும். உண்மையிலே தேவையற்ற விடயங்களை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது, ஈடேற்றம் பெறுவது என்பது ஏராளமான நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது.
கெட்டவைகளிலிருந்து ஈடேற்றம் பெறுவது என்பது இஸ்லாத்தின் நல்ல பண்புகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மேற்கூறிய அந்த வார்த்தையிலே பத்தினித்தனம், பேணிப்பு, எல்லா விடயங்களையும் பக்குவமாக ஒரு சிறிய வார்த்தையிலே அவர்கள் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். தேவையற்ற விடயங்களை விட்டுவிடுவது இஸ்லாமிய நல்ல பண்புகளில் ஒன்றாகும், இஸ்லாம் அழகு வரக்கூடிய விடயங்கள் ஒன்றாகும் என்ற அந்த சிறிய வார்த்தை மிகவும் பெருமதியான ஒரு விடயத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த வார்த்தையினூடாக நாம் புரிந்து கொள்வது, எல்லா விதமான தேவையற்ற விடயங்களையும் விட்டுவிட வேண்டும். அது பேச்சாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், கேட்பதாக இருக்கலாம், தொட்டு பார்ப்பதாக இருக்கலாம், காலால் நடப்பதாக இருக்கலாம், உள்ளத்தால் சிந்திப்பதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற பார்வைகள், தேவையற்ற கேட்டல்கள், தேவையற்ற தொடுதல்கள், தேவையற்ற விடயங்களுக்கு நடந்து செல்வது, தேவையற்ற விடயங்களை சிந்திப்பது, இவைகள் அனைத்தும் இந்த வார்த்தையினுள்ளால் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே பத்தினித்தனத்தையும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பையும் இந்த சிறிய வார்த்தை நமக்கு தெளிவாக உள்ரங்கமான வெளிரங்கமான எல்லா விடயங்களையும் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் அவனுடைய இஸ்லாம் அழகு பெறும் என்றால், நல்லதாக இருக்கும் என்றால், அந்த மனிதன் தேவையற்ற விடயங்களை விட்டு அவன் தவிர்ந்து கொள்வான். அது அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்வான். தெளிவற்ற சுபகத்தான விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வான். வெறுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் அவன் தவிர்ந்து கொள்வான். ஆகுமான தேவையற்ற விடயங்களை கூட அவன் தவிர்ந்து கொள்வதற்கு இந்த விடயம் அவனுக்கு உதவியாக இருக்கும். தேவையற்ற விடயங்களை விட்டுவிட்டால் ஹராமானவைகள் ஈடுபடுவதற்கோ, தெளிவற்ற விடயங்களில் விழுந்து விடுவதற்கோ, வெறுக்கப்பட்ட விடயங்களை செய்வதற்கோ, அது மாத்திரமல்ல, ஆகுமான அளவுக்கு அதிகமான தேவையற்ற விடயங்களை கூட தவிர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு உதவியாக இருக்கும். எனவே இந்த விடயம் என்பது, ஒரு முஸ்லிம் இவ்வாறாக நடந்து கொள்வான் என்றால் அவனுடைய இஸ்லாம் முழுமை அடைந்து விட்டது, பரிபூரணமாகிவிட்டது என்ற கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் தனக்கு தேவையான விடயங்களில் ஈடுபடுவான் என்றால் அவன் இதனூடாக பெறக்கூடிய படிப்பினைகள், பெறக்கூடிய நன்மைகளை பார்ப்போம் என்றால், தேவையற்ற விடயங்களை விட்டுவிட்டு தனக்கு தேவையான விடயங்களில் ஈடுபடுகின்ற போது அவன் உயர்வடைவான், அவன் ஆறுதல் பெறுவான், மன அமைதி பெறுவான், அமைதியான சூழலை பெற்றுக் கொள்வான். அது மாத்திரமல்ல, பரக்கத், வாழ்க்கையில் அபிவிருத்தி, தனது செயல்களில் அபிவிருத்தி, தனது குடும்பம், மனைவி மக்களில் அபிவிருத்தி, தனது பொருளாதாரத்தில், வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தி, குழந்தைகளில் பரக்கத் அபிவிருத்தியை அடைந்து கொள்வான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே தேவையற்ற விடயங்களை விட்டுவிடுவது பல நன்மைகளை ஈட்டுத் தருவதற்கு காரணமாக அமைகிறது. இமாம் இப்னுல் ஹஜர் அல் ஹைசமி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் தனக்கு தேவையான விடயங்களை மாத்திரம் சுருக்கிக் கொள்வான் என்றால் அவன் ஏராளமான ஆபத்துக்களை விட்டும், ஏராளமான கெடுதிகளை விட்டும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். வீண் சர்ச்சைகளிலே அவன் மாட்டிக்கொள்ள மாட்டான். இவைகள் அனைத்தை விட்டு அவன் பாதுகாப்பு பெறுவான். இந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதன் பெறக்கூடிய படிப்பினைகளை பார்ப்போமானால், அவனுடைய இஸ்லாம் என்பது அழகானதாக இருக்கும், அவனுடைய ஈமான் என்பது உறுதியானதாக இருக்கும், தக்குவா என்பது உறுதியான பயபக்தி உடையதாக இருக்கும். அதே போன்று மனோச்சையை விட்டும் அவன் எல்லா விதமான மனோச்சையை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களில் அதிகமானவர்களை பார்ப்போமானால் பரிதாபகரமான, பிற்போக்குத்தனமான, துயரமான விடயங்களை பெற்றுக் கொள்வது எதனால் என்றால், தனக்கு தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவதூடாகத்தான் துன்பம், துயரம், விரும்பத்தகாத விடயங்களில் அவன் அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன், ஒரு ஆத்மா தனக்கு தேவையற்ற விடயங்களை அறியாத விடயத்திலே தேடிக் கொண்டிருக்கும் என்றால் அவன் அந்த விடயத்திலே விழுந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை ஒரு மனிதன்
புறக்கணிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக கருதக்கூடியதுதான் மனிதன் தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவது. தேவையற்ற விடயங்களில் ஈடுபட்டால் அல்லாஹ்வை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது மாற்றிவிடும் என்பதை ஒரு அடையாளமாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே தனக்கு தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவது என்பது உண்மையிலே எல்லா கெடுதிகளையும் கொண்டு வரக்கூடிய, குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக அது கருதும். எல்லா கெடுதிகளுக்கும் இதுதான் காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஒரு மனிதன் தேவையற்ற விடயங்களில் ஈடுபடக்கூடிய சில விடயங்களை நாம் பார்ப்போமானால், அளவுக்கு அதிகமாக பிறருடைய விடயங்களை ஆய்வு செய்வது, அதனை தேடிக்கொண்டிருப்பது, மக்களுடைய செய்திகளை ஒவ்வொன்றாக ஆராய்வது, அவர்களுடைய நிலைமைகளை பின்தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்பது, அந்தரங்க செய்திகளை வெளிப்படுத்துவது, மனிதர்களுடைய தேவையற்ற, அதாவது அளவுக்கு அதிகமான விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவது, அவர்களுடைய கதைகளை மக்கள் மன்றத்திலே எடுத்துரைப்பது, அவர்களுடைய சொத்துக்களை ஆரம்ப முதல் முடிவு வரை அறிந்து கொள்வதற்கு முயற்சிப்பது, அதே போன்று அவர்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டது, அவர்களுடைய மனைவி மக்கள், குழந்தைகள், உள்ளார்ந்த வெளியார்ந்த விடயங்கள், இவைகள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக ஆய்வு செய்வது என்பது நமக்கு தேவையற்ற விடயங்களாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விடயங்களை வெறுக்கிறான். ஒன்று கீல் வகால், அதாவது சொல்லப்படக்கூடிய தெளிவற்ற விடயங்களை அவன் வெறுக்கிறான். பொருளாதாரத்திலே வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் வெறுக்கிறான். அத்துடன் அளவுக்கு அதிகமாக தேவையற்ற கேள்விகளை கேட்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் இப்னு ரஜப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் அதிகமாக கேள்வி கேட்பது என்பது தனது, அதாவது ஒரு மனிதனிடத்திலே அளவு கடந்து விசாரணை செய்வது என்பது உண்மையிலே அந்த கேட்கப்படக்கூடிய மனிதன் கேட்கக்கூடிய மனிதனை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இட்டு செல்லும். எனவே அளவு கடந்து கேள்விகளை கேட்பது வெறுப்பான ஒரு விடயம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறாக அளவு கடந்த ஆராய்ச்சிகள், அளவு கடந்த கேள்விகள், இதனூடாக நாம் பார்க்கிறோம் எத்தனையோ அச்சுறுத்தும் அவசரமான சில தீங்குகள் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதனூடாக அதிகமாக கேள்விகள் கேட்டு மனிதர்களுடைய அந்தரங்க செய்திகள், மறைமுகமான சில நுட்பமான செய்திகளை எல்லாம் கேட்டதன் காரணமாக, பிறர் அறிந்து கொண்டதன் காரணமாக எத்தனையோ நன்மைகளையும் பரக்கத்துக்களையும் இழப்பதற்கு அளவு கடந்த ஆய்வுகள் தேவையற்ற நிலைகளாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவ்வாறு அளவு கடந்து துருவி ஆராய்வது அவர்களுக்கு மத்தியிலே பகைமையையும் எதிர்ப்பு தன்மையும் விதைக்கிறது. அவர்களிடத்திலே விதண்டாவாதங்களையும் தேவையற்ற விவாதங்களையும் ஏற்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இவ்வாறாக ஆய்வுகள் செய்யக்கூடிய அந்த கெட்ட பண்புகளினூடாக வெறுப்புகளும் மன உளைச்சல்களும் ஆபத்துக்களை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறு ஒரு மனிதன் அளவு கடந்து மக்களுடைய நிலைகளை, தேவையற்ற விடயங்களை அளவு கடந்து ஆராய்வான் என்றால் மக்கள் மன்றத்திலே, சமூகத்திலே அவன் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக, மனிதர்களுடைய ரகசியங்களை, அது ரகசியமாக அந்தரமாக இருக்கக்கூடிய செய்திகளை மக்கள் மன்றத்திலே பகிர்ந்து கொள்வான் என்றால் மக்களிடத்திலே, சமூகத்திலிடத்திலே வெறுக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக இயல்பாகவே அந்த மனிதன் மாறிவிடுவான். அன்பார்ந்தவர்களே, எனவே அவ்வாறாக ஒரு மனிதன் அளவு கடந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபடுவான் என்றால் அவனுடைய உள்ளம் அவனை வெறுக்கச் செய்துவிடும், ஆத்மா அவனை நிராகரித்து விடும். அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே போய் இருந்து விட்டால் இவன் எப்போது எழும்பி செல்வான் என்ற ஒரு வெறுப்புணர்வை அந்த மன்றத்திலே ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்லப்படுகின்றது, அதாவது ஒரு மனிதன் தேவையற்ற விடயங்களை கேட்பான் என்றால் அதையே அவன் கேட்டுக்கொண்டே அதிலே அவன் மூழ்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அந்த நேரத்திலே அவர்கள் தனது காலணியை, பாதணியை தைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் கேட்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் செருப்பு தைத்து, அதாவது எனது பாதணியை தைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டார். அதற்கு பின்னால் அவர் கேட்கின்றார், அந்த மனிதர் கூறுகிறார், இதை விட்டு இன்னும் ஒரு பாதணியை வாங்க வேண்டாமா என்று கேட்டபோது, அலிஹாதா ஜிஅத, இதற்காகவா நீ இங்கே வந்தாய் என்று ஒரு வெறுப்புடன் அவருக்கு பதில் கூறிய செய்தி என்பது நாம் தேவையற்ற விடயங்களை கேட்கக்கூடாது என்பதை இந்த
செய்தியினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று தேவையற்ற விடயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு சமுதாயத்துடைய ரகசிய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு முயற்சிப்பது, அல்லது இரண்டு மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த விடயத்தை தெரிந்து கொள்வதற்கு முற்படுவது, அல்லது ஒரு சமுதாயம் அல்லது இருவர் சில விடயங்களை ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தனித்துவமான சில விடயங்கள், இதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பது தேவையற்ற விடயமாக இருக்கிறது. எனவே இவைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது யார் ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்துடைய அவர்கள் விரும்பாத ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ, ஒட்டு கேட்கிறானோ, நாளை மறுமையிலே அவனுடைய காதிலே உருகிய ஈயம்தான் இடப்படும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே நாம் விரும்பாத செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு முற்படக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நபி அவர்கள் கூறிய ஒரு செய்தி, நாளை மறுமையிலே ஒட்டு கேட்கக்கூடிய மனிதன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய நமக்கு தேவையற்ற விடயங்களில் உள்ளதுதான் மனிதர்களுடைய குறைகளையும் அவர்களுடைய தேவையற்ற விடயங்களையும் ஆராய்வது, தேடுவது, என்னென்ன தவறு செய்கிறான், இவனிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை தேடுவது அவனுக்கு உலகத்திலும் மறுமையிலும் எந்த பயனை மீட்டித் தர மாட்டாது. அதே போன்றும் யார் ஒரு மனிதன் பிறருடைய குறைகளை தேடுவதிலே அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறானோ, அவன் ஒரு கொசு அசுத்தத்திலே ஈடுபடுவதை போன்றுதான் என்று ஒரு கவி நமக்கு உதாரணம் கூறுகிறது. எனவே பிறருடைய தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவது அசுத்தத்தை கிளறுவது போன்ற ஒரு கேவலமான செயல் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதன் பிறருடைய குறைகளை நாடி யார் பயணிக்கின்றானோ, ஏனோ அவன் பிறருக்கு ஒரு ஆசானாக இருப்பதை போன்று, பிறரை கண்காணிப்பதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவனை போன்று அவன் ஆகிவிட நினைக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு குறைகளை கண்டுவிட்டால், நல்ல விடயங்கள் ஏதும் தெரிந்துவிட்டால் அவைகளை மறைத்து விடுவான். நல்லவைகள் அல்லாமல் கெட்டவைகளை அவன் அறிந்து கொண்டால் மக்கள் மன்றத்திலே பரப்பி விடுவான். எதுவும் கிடைக்காவிட்டால் பொய்யான சில செய்திகள் இட்டு கட்டுவான். இது ஒரு கவிஞர் கூறுகின்ற விடயம். எனவே இவ்வாறு நாம் ஆய்வுகள் மேற்கொள்கின்ற போது இதுதான் நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், அவன் பிறருடைய குறைகளை விட்டுவிட்டு தனது குறைகளை ஆய்வு செய்கின்ற போது, ஆராய்ச்சி செய்கின்ற போது அவன் ஈடேற்றமானவனாக இருப்பான். எனவே பிறருடைய குறைகளை விட்டுவிட வேண்டும். ஒரு நோயாளி நோய்வாய்ப்பட்டு விட்டால் பிறருடைய நோய்கள் எல்லாம் அவன் மறந்து தனது நோய்தான் உலகத்திலே உள்ள பெரிய நோய் என்பதாக உணர்வான். எனவே தான் தனது குறையை தேடுகின்ற போது பிறருடைய குறைகளை விட்டும் தூரமாவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு புத்தியுள்ள மனிதன் கட்டாயமாக உளறு பார்ப்பதை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பிறருடைய குறைகளை தேடுவதை விட்டுவிட வேண்டும். அதே நேரத்திலே தனது குறைகளை சீர்திருத்துவதற்காக என்னிடத்திலே என்ன குறை இருக்கிறது, நான் என்ன தவறுகளை செய்கிறேன் என்று தன்னை ஆய்வு செய்து சீர்திருத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் தனது குறைகளை தேடுவதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய உடல் அமைதி பெறும், உள்ளமும் அமைதி பெறும். பிறர் செய்யக்கூடிய குறைகள் எல்லாம் ஒரு அற்பமானதாக அவனுக்கு தெரியும். அதே நேரத்திலே தனது குறையை விட்டுவிட்டு பிறருடைய குறைகளை ஆய்வு செய்கின்ற போது அவனுடைய உள்ளம் குருடாகிவிடும், அவன் உடல் சோர்ந்து போய் விடுவான். விழித்திருந்து பிறர் குறைகளை தேடுவதற்காக அதாவது அளவுக்கு அதிகமான முயற்சிகள் செய்து தனது உடலையும் இழந்து விடுவான். அது மாத்திரமல்ல, தான் செய்யக்கூடிய குறைகள் எல்லாம் அவனுக்கு அற்பமானதாக தெரியும். தொடர்ந்து அவன் குறைகளை செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மிகவும் இயலாத மனிதன் யார் என்று சொன்னால், மக்களுடைய அதாவது ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்துடைய குறைகளை கூறிக்கொண்டே இருக்கிறான். அதைவிட மோசம் என்னவென்றால், ஒரு சமுதாயம் ஒரு மனிதனுடைய குறைகளை கூறிக்கொண்டிருக்கிறது. யார் குறைகளை கூறுகிறார்களோ அவர் குறை கூறப்படுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நாம் தேவையற்ற விடயங்களிலே நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் வீணான பேச்சுக்களை விட்டும் பயனற்ற பேச்சுக்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தேவையற்ற விடயங்களில் ஈடுபடாமல்
தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முதல் தரத்திலே இருக்கக்கூடியதுதான் வீணான வார்த்தைகளை விட்டும் தனது நாவை பாதுகாத்துக் கொள்வது. அல் குர்ஆன் முஃமினுடைய பண்புகளை பற்றி கூறும்போது வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், வீண் விளையாட்டுக்கள் வீணான பேச்சுக்களை விட்டும் அவர்கள் புறம் தள்ளி நடப்பார்கள். இது கெட்ட ஒரு பாத்திலான விடயமாக இருக்கிறது. எனவே சில வேளை இணை வைக்கக்கூடிய பெரும் பாவங்கள், அது பயனற்ற வார்த்தைகள், பயனற்ற செயல்கள் அனைத்தும் இந்த வீண் பேச்சுக்குள் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவ்வாறு பேசுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் ஏவிய விடயங்களை விட்டும் அவன் செயல்படுவதை விட்டும் தடுப்பதற்கு இந்த வீணான வார்த்தை அவனுக்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே யார் ஒரு மனிதன் கெட்ட எண்ணம் கொள்கிறானோ, அதாவது தேவையற்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்கிறானோ, அவனிடத்தில் உறுதி என்பது இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறுதி என்பது அவனிடத்தில் எதை எடுத்தாலும் சந்தேகம், எதை எடுத்தாலும் கெட்ட எண்ணம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, யார் அவ்வாறான கெட்ட எண்ணங்கள் கொள்வார்களோ அவர்கள் உண்மையை இழந்து விடுவார்கள். எதை எடுத்தாலும் பொய்க்குத்தான் அவர்கள் முன்முறப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக, பேணிப்பு என்பது அவரை விட்டு தூரமாகிவிடும். கெட்ட எண்ணம் கொள்கின்ற போது உறுதி என்பது இல்லாமல் ஆகிவிடும். ஒரே சந்தேகம். உண்மை என்பது இல்லாமல் விடும். எல்லாத்திலும் பொய். பேணிப்பு என்பது இல்லாமல் ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து விட்டால் அவன் நாசமாகி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே புத்தியுள்ள மனிதன் அவனுடைய காலத்தை பற்றிய சிந்தனையுடன் அவன் அடைந்து கொள்ள வேண்டும். அவன் என்னென்ன கர்மங்களிலே ஈடுபடுகிறான் என்பதை சிந்திக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் தனது நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் தனது வார்த்தைகளையும் நாவுகளையும் அளவு கடந்து பேசாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் என்றால் அவன் தேவையற்ற விடயங்களை விட்டு அவனுக்கு தேவையான விடயங்களை பேசக்கூடிய வார்த்தைகளோ மிகவும் குறுகியதாக அமைந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, எனவே புத்தியுள்ள மனிதன் அளவு கடந்து பேசுவதை வெட்கப்படுவான். அல்லாஹ்வை பயந்து அவைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்வான். வார்த்தைகள் அளவோடு நிதானமாக அமைந்துவிடும். இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஏவிய விடயங்களிலே ஒரு மனிதன் நேர்த்தியாக, நீதியாக, நேர்மையாக நடந்து கொள்கின்ற போது அவன் அதன் பால் பயணிப்பதற்கு அவனுக்கு உதவியாக இருக்கும். அவ்வாறு அவன் அமைந்து கொள்வான். அதே நேரத்திலே தனக்கு சம்பந்தம் இல்லாத விடயங்களில் ஒரு மனிதன் ஈடுபடுவான் என்றால் அவன் அந்த சம்பந்தம் இல்லாத விடயங்களில் ஈடுபட்டு விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், எவனுடைய உள்ளம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அவன் அறிஞர்களுடன் அமர்ந்திருக்கட்டும், சாலிஹான நல்லவர்களுடன் அமர்ந்திருக்கட்டும், தேவையற்ற பேச்சை விட்டுவிடட்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். யார் ஒரு மனிதன் வார்த்தைகள், செயல்களில் தேவையற்ற விடயங்களை விட்டு விடுகிறானோ, பயனற்ற விடயங்களை விட்டு விடுகிறானோ, தனது ஆத்மாவை அவன் பாதுகாத்துக் கொண்டவனாக இருப்பான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பாவங்கள் அதனுடைய எவர் இவ்வாறான சாந்தமான நிலையை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் எல்லாம் இலகுவானதாக, அதாவது தூரமானதாக, பாவ சுமைகள் எல்லாம் குறைவானதாக, அவன் மன அமைதி உடையவனாக மாறிவிடுவான். எனவே இவ்வாறான நிலைகள் வேண்டும் என்றால் தேவையற்ற விடயங்களை விட்டுவிட்டு தனக்கு தேவையான விடயங்களில் ஈடுபட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் மாலிக் இப்னு தீனார் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு மனிதரிடத்திலே உள்ளம் கடினத்தன்மையுடனும் உடல் பலவீனமான நிலையிலும் வாழ்வாதாரத்திலே பற்றாக்குறையும் இருக்கிறதோ அவன் அறிந்து கொள்ளட்டும், அவன் பிறருடைய விடயத்திலே தேவையற்ற விடயங்களிலே அவன் ஈடுபட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஸெய்த் இப்னு அஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அபூ துஜானா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். இவர் நோயாளியாக இருக்கிறார். அவர்களுடைய முகமோ ஒளிமயமானதாக இருக்கிறது. அவர்களிடத்திலே முகம் ஒளிமயமானதாக இருப்பதற்கு காரணம் கேட்ட போது அவர்கள் கூறினார்கள், இரண்டு விடயம். ஒன்று, தேவையற்ற விடயங்களை நான் பேச மாட்டேன். இரண்டாவது, முஸ்லிம்களை பற்றி எந்த கெட்டெண்ணமும் எனது உள்ளத்திலே இல்லை என்று கூறினார்கள். எனவே அதே போன்றுதான் நாம் தேவையற்ற விடயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் உலமாக்களிடத்திலே, அறிஞர்களிடத்திலே
அளவுக்கு அதிகமாக தேவையற்ற விடயங்களை கேட்பது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே போன்று இவ்வாறான தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவது என்பது ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ளப்படக்கூடிய வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இது இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுடைய இக்ரிமா அவர்களுக்கு கூறும்போது கூறுகிறார்கள், நீ மனிதர்களிடத்திலே போ, அவர்கள் உன்னிடத்தில் ஃபத்துவா கேட்டால் ஃபத்துவா சொல், அவர்களுக்கு தேவையற்ற விடயங்களை உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களுக்கு ஃபத்துவா சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடி விட்டான் என்றால் அவருக்கு அல்லாஹ் நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பான். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் தேவையான கேள்விகளாக அமைந்துவிடும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பயனுள்ள விடயங்களைத்தான் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அளவு கடந்து தேவையற்ற கேள்விகளை அறிஞர்களிடத்திலே கேட்பதும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்பது வேறு. அந்த அறிஞர்களை அவமானப்படுத்துவதற்காக அல்லது அறிவை பரிசோதிப்பதற்காக அளவு கடந்து கேள்வி கேட்பதை தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, புத்தியுள்ள மனிதன் யார் என்றால் தனக்கு பயனுள்ள தேவையான விடயங்களை கேட்பதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும். இதுவற்ற தேவையற்ற விடயங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சிந்திப்பது, பேசுவது, கேட்பது, ஆராய்வது அனைத்தையும் அவன் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் தேவையற்ற விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதன் ஃபத்துவா கொடுப்பதற்கு அவன் முற்பட்டு விடுவது, சட்டங்களை இயற்றுவது, அதற்கு முற்படுவது. ஆனால் மார்க்கம் சார்ந்த அறிவு இல்லாமல், ஃபத்துவா கொடுக்கக்கூடிய தெளிவு இல்லாமல், அதற்குரிய தகுதி இல்லாமல் மார்க்க விடயங்களிலே தலையிடுவது, மார்க்க விடயங்களே ஃபத்துவா கொடுப்பது, அதன் விடயங்களிலே அறிவு இல்லாமல் பேசுவது என்பது ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. எனவே யார் மார்க்கம் சார்ந்த அறிவு இல்லாமல் மார்க்க விடயத்திலே அவன் பேசுகிறானோ அவன் பொய்யனாக கருதப்படுவான் என்று இமாம் இப்னு தைமியா இருதயத்தால் நல்லதை மாத்திரம் சிந்தியுங்கள். தேவையற்ற விடயங்களை கேட்பது, தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவது, அது எதுவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே அன்பர்களே, ஒரு மனிதன் தேவையற்ற விடயங்களை தவிர்த்து கொள்வது அது இஸ்லாம் காட்டக்கூடிய நல்ல பண்பு இருக்கிறது. தேவையற்ற விடயங்களை ஒட்டுமொத்தமாக அடுத்ததாக நற்சிந்தனை வழங்குவதற்காக ஷேக் மௌலவி அன்ஃபல். ஷேக் அன்ஃபல்.